உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஓர் சாட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் உங்களுடைய வாழ்விலே யாருக்காவது உதவி செய்திருக்கின்றீர்களா? உதவியாக இருந்தாலும் சரி, ஆலோசனையாக இருந்தாலும் சரி, பிறருக்கு எப்போது எந்த வகையில் அதை கூறுவது அல்லது செய்வது என்பதை பற்றி ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு கிராமத்திலே பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டிலே கழுதை ஒன்றும் எருது ஒன்றும் கூடவே வசித்து வந்தன. இவை இரண்டும் ஒரு நாள் ஒன்றோடு ஒன்று உரையாடத் தொடங்கின. எருது கழுதையை பார்த்து, "உனக்கென்ன, ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ அலங்கரிக்கப்பட்டு செல்வச் செழிப்போடு காணப்படுகின்றாய். எங்களுடைய முதலாளி வெளியூர் செல்வதற்கு மட்டுமே உன்னை பயன்படுத்துவர். அவர் வெளியூர் செல்கின்ற போது உன்மீது ஏறி இருந்து சவாரி செய்வார். நீயும் அவரோடு பல்வேறு இடங்களுக்கு உல்லாச பயணம் மேற்கொண்டு அங்கே உண்டு கழித்து மகிழ்ந்து வந்து ஜாலியாக இருக்கின்றாய். நானோ அப்படியா? பண்ணையாருடைய தோட்டத்திலே என்னை தினமும் வேலைக்கு பயன்படுத்துகின்றார்கள். நிலத்தை மாறி மாறி உழுகின்றார்கள். என்னுடைய முதுகுப்புறம் வலிக்க வலிக்க என்னை துன்புறுத்தி வேலை வாங்குகின்றார்கள்" என்றே எருது கூறியது. அப்போது கழுதையோ, "நண்பனே, நான் உனக்கு ஓர் உதவி செய்கின்றேன். நல்லதோர் ஆலோசனையை உனக்கு வழங்குகின்றேன். இனிமேல் நீ ஒரு நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பினால், பண்ணையாருடைய வேலைக்காரர் வந்து உன்னை உழுவதற்கு அழைத்து செல்கின்ற போது நீ நோய்வாய்ப்பட்டவனைப் போல முனகிக் கொண்டு படுத்திருக்க வேண்டும்" என்று கூறியது. அதை நன்கு கேட்டுக்கொண்ட எருது கழுதைக்கு நன்றி கூறிவிட்டு சென்று விட்டது. மறுநாள் காலை பண்ணையாருடைய தோட்டத்து வேலைக்காரன் எருதினை பூட்டுவதற்காக வந்தான். அப்போது அந்த எருது முனகிக் கொண்டு இருந்தது. உடனே அந்த வேலைக்காரன் பண்ணையாரிடம் சென்று, "முதலாளியே, எங்களுடைய எருது வழமையாக நிலத்தை உழுவதற்கு உதவியாக இருக்கின்றது. இன்று அதற்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறது போல காணப்படுகின்றது. முனகிக் கொண்டு இருக்கின்றது. என்ன செய்வது?" என்று கேட்டார். உடனே முதலாளி சற்றும் யோசிக்காது, "இன்று நான் வெளியூர் பயணம் ஒன்றையும் வைத்து கொள்ளவில்லை. உடனடியாக அந்த கழுதையை பூட்டி நிலத்தை உழச் சொன்னார்." மறுகணம் விரைவாகச் சென்ற வேலைக்காரன் அந்த கழுதையை பூட்டி அன்று முழுவதும் நிலத்தை உழுதான். கழுதையோ மிகவும் உல்லாசமாக சௌகரியமான வாழ்க்கை வாழ பழக்கப்பட்டிருந்ததால் மிகவும் வருந்தியது. அதனுடைய கழுத்துப்புறம் ஒரே வலி. கண்ணீர் மல்க மல்க நிலத்தை உழுது ஒருவாறு அன்றைய பொழுதை ஓட்டிவிட்டது. மறுநாள் காலை கழுதையை சந்திக்க வந்த எருது, "நண்பனே, மிக்க நன்றி. உன்னுடைய ஆலோசனைப்படி நான் நேற்று மிகுந்த ஆனந்தமாக இருந்தேன். நீண்ட ஓய்வெடுத்து கொண்டேன்" என்று கூறியது. உடனே உடல் மிக துன்பப்பட முனகிக் கொண்டிருந்த கழுதை, "நண்பனே, உனக்கு நேற்று நல்ல நாளாக இருந்தது. ஆனால் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் எந்தலையில் போட்டு விட்டார்கள்" என்று கூறி மிகுந்த கவலைப்பட்டது. மறுபடி அடுத்த நாளும் வந்தது. வேலைக்காரன் மீண்டும் எருதினை பூட்டுவதற்காக சென்றான். நேற்று ஓய்வெடுத்து மகிழ்ச்சியாக இருந்த எருது இன்றும் அதே போல முனகத் தொடங்கியது. இப்போது வேலைக்காரனோ முதலாளியை கேட்காது நேரடியாக தானே சென்று கழுதையை பூட்டி பண்ணையாரின் தோட்டத்தை உழத் தொடங்கினான். இவ்வாறு நாட்கள் செல்ல செல்ல கழுதை மிகவும் வருந்தியது. அதனுடைய உடல் இளைத்து களைத்து எதுவும் செய்ய முடியாத நிலை வந்தது. அன்று மாலை எருது, "நீ செய்த உதவியை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நீ கூறிய ஆலோசனை எனக்கு இன்று வரை மிகுந்த ஆனந்தம் அளிக்கிறது" என்று கூறியது. அப்போது அந்த கழுதை, "நண்பனே, நீ கூறுவது உண்மைதான். உன்னுடைய வேலையை இதுவரை நான் செய்தேன். ஆனால் நேற்று பண்ணையார் அந்த வேலைக்காரனிடம் ஒரு விடயத்தை கூறிக்கொண்டிருந்ததை நான் என்னுடைய காதால் கேட்டேன். நாளை காலையும் எங்களுடைய எருது வேலை செய்வதற்கு சிரமப்பட்டு முனகினால் அதை உடனே இறைச்சிக்காக கசாப்பு கடைக்காரனிடம் அனுப்பிவிடு என்று கூறினான். எனவே நீ நாளையிலிருந்து முனகிவிடாதே. அவ்வாறு முனகினால் உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும்" என்று கூறியது.
இதனை கேட்ட எருது வழமை போல உழுவதற்கு சம்மதித்து தன்னுடைய வேலையை செய்யத் தொடங்கியது. கழுதை தந்திரமாக இவ்வாறு பொய்கூறி மீண்டும் தன்னுடைய ராஜ வாழ்க்கையை வாழத் தொடங்கியது. அது மறுபடியும் எஜமானரோடு சேர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றுலா சென்று வந்தது. இந்த குட்டி கதை உங்களுக்கு எதனை வலியுறுத்துகின்றது? நாம் பிறருக்கு உதவி செய்தல் என்பது அவருடைய வேலையை நாம் செய்வது கிடையாது. அவர் தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவருக்கு உதவியாக ஆலோசனையாக இருக்கலாமே தவிர அவருடைய வேலையை நாம் பார்ப்பது கிடையாது. இதைவிட உதவியோ ஆலோசனையோ நீங்களாக வலிந்து சென்று யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் இது கலிகாலம். தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் உதவியோ ஆலோசனையோ கூற முற்பட வேண்டும். நன்றி.